நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நமது நாட்டில் முக்கியமாக நடக்கக்கூடிய நாட்டின் முன்னேற்றம், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, இவற்றில் மிக முக்கியமாக நமது இராணுவத்தின் வளர்ச்சி குறித்து நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் தொடர்ந்து பேசி வருகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் கீழே லைக் செய்து வீடியோ சேனல் வளர்த்திட உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தி இந்த வீடியோ வெளியிடப்படும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வகையில் நீங்கள் உடனடியாக இந்த வீடியோவை பார்க்கும் வகையில் கீழே உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனல் வளர்ந்திட உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, வாருங்கள் நண்பர்களை வீடியோவுக்குள் செல்லலாம். நண்பர்களே, உலகத்தில் நமது விமானப்படை மிக சிறந்த விமானப்படையாக மாறவிருக்கிறது. நண்பர்களே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நமது விமானப்படையானது ஏற்கனவே மிக சிறந்த விமானப்படை என்று உலக அளவில் பாராட்டப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். தற்போது பாகிஸ்தானுடன் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போரில் நமது ஃப்ரண்ட்லைன் விமானம் என்று சொல்லக்கூடிய சுகாய் SU-MKI என்று சொல்லக்கூடிய விமானங்கள் மிக அதிக அளவில் இந்த போரில் பயன்படுத்தப்பட்டு பாகிஸ்தானை திக்குமுக்காடு செய்தது என்பதனை நீங்கள் அறிவீர்கள். சுகாய் SU-30MK என்ற இந்த விமானம் ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்டது. ரஷ்யா நமக்கு இந்த விமானத்தை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு தேவையான அனுமதியை வழங்கிவிட்டது. நாம் எந்த விதமான ஆயுதமாக இருந்தாலும் ஏவுகணையாக இருந்தாலும் இவற்றை நாம் பொருத்தி உடனடியாக சோதனை செய்து கொள்ள முடியும். ஆகவே நமது உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் வாங்கக்கூடிய ஏலமான ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை இந்த விமானத்தில் பொருத்தி நாம் அடிக்கடி சோதனை செய்து அந்த ஆயுதங்களை நாம் இந்த விமானத்தில் பயன்படுத்தி எதிர் நாடுகள் மீது நாம் பயன்படுத்தி வருகிறோம். இந்த விமானம் மிக சிறந்த விமானம் என்பதால் நாம் தொடர்ந்து இந்த விமானத்தினை நாம் மேம்பாடு செய்து கொண்டே வருகிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட 85,000 கோடி ரூபாய் செலவில் 84 விமானங்களை மேம்படுத்துவதற்காக நமது இந்திய அரசு ஒப்புதல் வழங்கியது. கடந்த மாதம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நம்மிடம் உள்ள மொத்தம் 270 சுகாய் விமானங்களையும் மேம்படுத்துவது எனவும் அவற்றில் ஒரு 84 விமானங்களை நமது உள்நாட்டிலும் மீதி விமானங்களை ரஷ்யாவின் உதவியுடன் மேம்படுத்துவதாகவும் நாம் முடிவெடுத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு விமானங்கள் இன்னும் வேண்டும் என்ற ஒரு நோக்கில் நமது உள்நாட்டிலேயே ஹால் நிறுவனம் சுகாய் 30MK விமானத்தை தயாரிப்பதால் மீண்டும் 12 எண்கள் வேண்டும் என்று 2 வருடங்களுக்கு முன்பாகவே நமது விமானப்படை நமது ஹால் நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் வழங்கியது. அந்த விமானங்கள் தற்போது மிக துரிதமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த விமானங்களே தற்போது உள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தான் நம் மீது போர் தொடுத்தால் இந்த விமானங்களை வைத்து நாம் பாகிஸ்தானை தோற்கடிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமது விமானப்படைக்கு இருக்கிறது. இது தவிர நாம் ஏற்கனவே 36 எண்கள் ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்து தசால்ட் என்ற நிறுவனத்திலிருந்து வாங்கி அவற்றை நாம் பயன்படுத்தி வருகிறோம். இந்த விமானங்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது. 42 ஸ்குவாட்ரான் எண்ணிக்கையிலான விமானங்கள் நமக்கு தேவை. ஆனால் தற்போது 29 ஸ்குவாட்ரான் எண்ணிக்கையில் தான் விமானங்கள் உள்ளன. ஆகவே விமானங்களின் எண்ணிக்கையை உடனடியாக அதிகரிக்காவிட்டால் நாம் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான 2 நாடுகளும் சேர்ந்து நம்மிடம் போருக்கு வரும்போது சமாளிப்பது மிக கடினமாகிவிடும். ஆகவே உடனடியாக நமது விமானப்படையின் தரத்தை எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று நம்முடைய தற்போதைய ஏர் சீஃப் மார்ஷல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நண்பர்களே, இது இந்திய விமானப்படையின் ஜாகுவார் விமானம். இந்த விமானமானது 1979ஆம் ஆண்டு வாக்குகளில் வாங்கப்பட்டது. தற்போது 115 முதல் 120 விமானங்கள் நமது விமானப்படையில் ஜாகுவார் விமானங்கள் பணியாற்றி வருகின்றன. இவை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய 2 நாடுகளின் ஒத்துழைப்புடன் தயாரிக்கப்பட்ட விமானங்கள். இவை பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிரேஜ் 2000 விமானங்கள். இவை நம்மிடம் தற்பொழுது 45 முதல் 60 விமானங்கள் இந்திய விமானப்படையில் உள்ளது. இது மிக சிறந்த தாக்குதல் விமானம், ஹை ஸ்பீட் விமானம் என்று கூறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ஜாகுவார் விமானம் மிக குறைந்த உயரத்தில் பறந்து டீப் பெனிட்ரேஷன் விமானம் என்று கூறுவார்கள். நீங்கள் பார்ப்பது பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்திய விமானப்படையின் ரஃபேல் விமானங்கள். இந்த விமானங்கள் ஆபரேஷன் சிந்தூர் போரில் பாகிஸ்தானுடன் எதிர்த்து போரிடுவதற்கு அதிக அளவில் மிக சிறந்த விமானமாக பயன்பட்டது என்று கூறப்பட்டு வருகிறது. கடந்த 1 வருடமாக MRFA மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் என்ற திட்டத்தில் நாம் எந்த வகையான விமானங்களை வாங்கலாம் என ஒரு தீவிரமான முடிவெடுக்கும் சூழ்நிலையில் நமது விமானப்படையும் அரசும் இருந்தது.
அதற்கு முன்பே இந்த MRFA என்ற திட்டத்தின் கீழ் விமானங்களை வாங்குவதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பே பல விமான நிறுவனங்களிடமிருந்து அறிக்கைகள் பெற்று அந்த விமானங்களை எல்லாம் நமது உள்நாட்டிலேயே சோதனை செய்த முடிவு எடுத்திருந்துமே நமது அரசு எந்த வகையான விமானத்தை வாங்கலாம் என்ற ஒரு முடிவெடுக்காமல் இருந்தது. ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் நாம் உடனடியாக நமது விமானப்படியை எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதன் காரணமாக தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போரில் நாம் ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கியிருந்தோம் அல்லவா, அந்த 36 ரஃபேல் விமானங்கள் மிக சிறப்பாக பயன்பட்டன எனவும் இந்த விமானங்களை பாகிஸ்தானின் JM-70, J-10C போன்ற விமானங்களிலிருந்து ஆயுதங்களை செலுத்தியுமே நமது விமானங்கள் என்பது இந்த ரஃபேல் விமானம் ஸ்பெக்ட்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்ஃபேர் சிஸ்டத்திலிருந்து உடனடியாக அதை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பித்து நமது விமானப்படை தளத்திற்கு மிக பத்திரமாக வந்து சேர்ந்தது. ஆகவே சீனா அல்லது பாகிஸ்தான் இனி வரக்கூடிய போரில் அவத்த நாட்டின் விமானங்களை நம் மீது பயன்படுத்தினாலும் இந்த ரஃபேல் வகை விமானங்கள் மிக சிறந்த விமானமாக இருக்கின்றன. இந்த வகை விமானங்கள் தான் நாம் அடுத்து நமது 5ஆம் தலைமுறை விமானம் நாம் தயாரித்து வருகிறோம் அல்லவா, அந்த விமானம் தயார் ஆகுவதற்கு காலம் எடுக்கும் என்பதால் அதுவரை ரஃபேல் விமானங்களை மீண்டும் வாங்கி பயன்படுத்தலாம் என சென்ற மாதம் நமது விமானப்படையானது ஒரு அறிக்கையினை நமது அரசுக்கு கொடுத்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே இனியும் 2 அல்லது 3 நாட்களில் உடனடியாக நமது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்திய அரசின் பாதுகாப்புத்துறையானது உடனடியாக ஒரு முக்கியமான கூட்டம் நடத்துவதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த கூட்டத்தில் ரஃபேல் விமானங்களை நாம் வாங்குவதற்கு உடனடியாக முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஏற்கனவே நாம் நமது இந்திய நியூஸ் இந்த வீடியோ செய்தியில் 114 ரஃபேல் விமானங்களை இந்தியா வாங்க உள்ளதாகவும் அவற்றில் 24 விமானங்கள் F5 வெர்சன் உள்ள விமானமாகவும் மீதி உள்ள விமானங்கள் F4 வெர்சன் உள்ள விமானமாகவும் வாங்கலாம் என்று முடிவெடுத்ததாக நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் தெரிவித்திருந்தோம். ஆனால் தற்போது 3-4 மாதமாக அது சம்பந்தமான எந்த விதமான முடிவும் எடுக்காமல் இருந்த நிலையில் தற்போது இனியும் 1 அல்லது 2 நாட்களில் நமது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் உடனடியாக ஒரு கூட்டத்தை கூட்டி விவாதிக்க உள்ளது நண்பர்களே. இந்த கூட்டத்தில் ரஃபேல் விமானங்கள் 114 எண்களை வாங்குவது என ஒரு முடிவு எடுப்பதாக இருக்கிறது என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு தற்போது 2-3 நாட்களுக்கு முன் சென்றிருந்தார். அங்கே அந்த நாட்டின் பிரசிடென்ட் திரு எமானுவல் மேக்ரோன் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். அந்த சந்திப்பின் போது இந்த விமானங்கள் வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடந்ததாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் திரு மெக்ரோன் அவர்களின் டிப்ளமேட்டிக் அட்வைசர், நமது நாட்டின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு டோவல் அவர்கள் இருப்பது போன்று அங்கு டிப்ளமேட்டிக் அட்வைசர் என்ற ஒரு பதவி இருக்கின்றது. அந்த டிப்ளமேட்டிக் அட்வைசர் தற்போது இந்தியாவுக்கு வந்து நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் நமது பிரதமர் அவர்களை சந்தித்து பேசியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த 2 பேச்சுவார்த்தையும் ஏன் நடக்கிறது என்றால் திரு மேக்ரோன் அவர்கள் அடுத்த மாதம் நமது நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். தற்போது 2 நாட்களாக ஜெர்மனி நாட்டின் சான்சலர் அவர்களை இந்தியாவிற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம் தொடர்பாக, டிஃபென்ஸ் தொடர்பாக, பைலேட்டரல் சம்பந்தமான விவாதங்கள் எல்லாம் 2 நாடுகளுக்கிடையே கருத்து பரிமாற்றம் ஏற்பட்டது. அப்போது பிரான்ஸ் நாட்டிலிருந்து 6 எண்கள் டைசன் குரூப் என்ற ஒரு நிறுவனம் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அணுமின் சக்தியினால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் 6 எண்களை கட்டுவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. அடுத்த மாதம் திரு மேக்ரோன் அவர்கள் நமது இந்தியாவுக்கு வரும்போது இந்த 114 எண்கள் ரஃபேல் விமானம் தயாரிப்பதற்கு சம்பந்தமான கையெழுத்திடப்படலாம் என்று ஒரு நம்பகமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது விஷயமாகவே 2 நாடுகளின் தலைவர்கள், அவர்களின் டிப்ளமேட்டிக் அட்வைசர்கள், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்கள் எல்லாமே இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த 114 எண்கள் புதிதாக நாம் ரஃபேல் விமானங்களை வாங்குவதற்கு நாம் ஆர்டர் வழங்கிவிட்டால் நம்மிடம் மொத்தம் 176 எண்கள் ரஃபேல் விமானங்கள் இருக்கும் நண்பர்களே. பாகிஸ்தான் கூறியதெல்லாம் சுத்தப்போய், சீனா கூறியதெல்லாம் சுத்தப்போய், அமெரிக்கா கூறியதெல்லாம் சுத்தப்போய், நமது ரஃபேல் விமானங்கள் 2 எண்கள் பாகிஸ்தானால் தாக்கி அளிக்கப்பட்டது என்று கூறியதெல்லாம் பொய் நண்பர்களே. அது நிரூபிக்கப்படவில்லை. நம்மிடம் 36 எண்கள் ரஃபேல் விமானங்கள் தற்போது சர்வீஸில் உள்ளன. இந்த 36 எண்கள் விமானங்கள் தவிர மீண்டும் நமது
விமானம் தாங்கி கப்பலான விக்ராந்த் கப்பலில் இருந்து பயன்படுத்துவதற்காக ரஃபேல் எம் என்று சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் 26 எண்களை நாம் 2 வருடங்களுக்கு முன்பாகவே வேண்டுமென நாம் பிரான்ஸ் நாட்டிற்கு தசால்ட் நிறுவனத்திற்கு ஆர்டர் வழங்கியுள்ளோம். அந்த விமானங்களும் மிக விரைவில் வர உள்ளது. ஏற்கனவே உள்ள 36 எண்கள் ரஃபேல் விமானங்களை சேர்த்துக் கொண்டால் நாம் மொத்தம் 176 ரஃபேல் விமானங்கள் நம்மிடம் இருக்கும் நண்பர்கள். சுகாய் Su-30 MK விமானம் நம்மிடம் மொத்தம் 270 எண்களுக்கு மேலான எண்ணிக்கையில் உள்ளதாக தெரிகிறது. சரியான எண்ணிக்கையை விமானப்படை தெரிவிக்காத நண்பர்களே. அதுபோக மீதியும் 12 எண்கள் புதிதாக ஆர்டர் வழங்கப்பட்டு இனியும் ஒரு ஆண்டிற்கு அடுத்து நமக்கு கிடைக்கும் என்று தெரிகிறது. ஆகவே அவற்றில் நம்மிடம் மொத்தம் 282 290 எண்கள் சுகாய் விமானங்கள் த ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் என்று கூறுவோம். ஒரு போர் என்றால் முதலில் சென்று நிற்கக்கூடியது இந்த சுகாய் Su-30 MK என்ற விமானங்கள். அதற்கு அடுத்தபடியாக அதை விட மிக சிறந்த 4.5ஆம் ஜெனரேஷன் தலைமுறை விமானமான ரஃபேல் விமானம் 176 எண்கள் வந்துவிட்டால் சீனா மற்றும் பாகிஸ்தான் நம்மை நோக்கி எந்த விதத்திலும் போர் எடுக்கலாம் என்று நினைக்கவே முடியாது நண்பர்களே. பாகிஸ்தானின் விமானங்கள் மேலே கிளம்புவதற்கு அதிகமாக யோசனை செய்ய வேண்டியிருக்கும். நம்மிடமுள்ள ரஃபேல் விமானங்களிலிருந்து செல்லக்கூடிய அது விரைவில் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அந்த நாட்டின் விமானத்தை சுக்கு நீராக சிதறடித்துவிடும். சீனாவும் நம்மிடம் வரலாமா, நாம் போர் எடுக்கலாமா என்று அது கருதினால் அந்த நாட்டின் ஏவுகணைகளை அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நம் மீது அனுப்பலாம் என்று அவை முடிவெடுத்தாலும் நாம் இனியும் ஒரு 2 வருடத்திற்குள் நம் நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் உள்ள பார்டர் அனைத்தையுமே த பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம் நிறுவி விடுவோம். ஆகவே அந்த நாட்டின் ஏவுகணைகள் நம்ம நாட்டிற்கு உள்ளே வர முடியாது. ஆனால் நமது நாட்டிலிருந்து மிக சிறந்த இந்த விமானங்களை வைத்து நாம் சீனா நாட்டின் அருகில் உள்ள திபெத் பகுதியில் அது வைத்துள்ள இராணுவ தளங்கள் அனைத்தையுமே நம்மால் அளிக்க முடியும் நண்பர்களே. அந்த அளவுக்கு உலகத்திலேயே மிக சிறந்த த நம்பர் 1 விமானப்படை என்ற ஒரு பெயரை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 114 ரஃபேல் விமானங்களும் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. இவற்றில் 16 முதல் 20 எண்கள் ரஃபேல் விமானங்கள் பிரான்ஸ் நாட்டில் தசால்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு உடனே நமக்கு ரெடிமேட் விமானங்களாக வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீதியுள்ள விமானங்கள் நமது உள்நாட்டிலேயே நமது கால் நிறுவனம் அல்லது தனியார் நிறுவனங்களை பயன்படுத்தி அவற்றை தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது நண்பர்களே. முதலில் ஒரு 30% அளவிற்கான பாகங்கள் இந்தியாவிலேயே கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிகிறது. பின்னால் இந்தியாவில் தயாரிக்க அதனுடைய சதவிகிதம் 60% உள்நாட்டு பாகங்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் முடிவெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது நண்பர்களே. 3,20,000 கோடி செலவில் 114 ரஃபேல் எம் 4.5ஆம் தலைமுறை 4ஆம் வெர்ஷன் வாங்க உள்ளோம். ஏற்கனவே நம்மிடம் 3rd வெர்ஷன் தான் நாம் பயன்படுத்தி வருகிறோம். தற்போது 114 எண்களில் 24 எண்கள் 5ஆம் வெர்ஷன் விமானமாகவும் அது இனியும் தசால்ட் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டில் வெளியிடவில்லை. தற்போது 4ஆம் வெர்ஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை தான் தற்போது அது பிரான்ஸ் நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த விமானங்கள் நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட உள்ளன நண்பர்களே. ஆகவே நமது உள்நாட்டில் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் விமானம் தயாரிப்பதில் ஏற்படக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் நமது என்ஜினியர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நமது உள்நாட்டு தொழில் உற்பத்தி அதிக அளவில் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம நாட்டின் பணம் வெளியே செல்லாமல் நமது உள்நாட்டிலே பெருமளவில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாகிறது நண்பர்களே. இந்த 114 எண்கள் விமானங்களுக்கான சோர்ஸ் கோட் அது பிரான்ஸ் நாட்டு தசால்ட் நிறுவனத்திடமே இருக்கும். ஆனால் நாம் கேட்கும் போதெல்லாம் உடனடியாக நமது விமானத்தில் நமது உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய ஏவுகணைகள் இதர ஆயுதங்களை பொருத்தி அவற்றை பயன்படுத்துவதற்கு தேவையான மாற்றங்களை உடனடியாக இந்த தசால்ட் நிறுவனம் செய்து தர வேண்டும் என்ற ஒப்பந்தம் இதில் கையெழுத்திடப்படலாம். அல்லது சோர்ஸ் கோட் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இதில் நடத்தப்படலாம் நண்பர்களே. தற்போது நமது இந்திய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் 2-3 நாட்களில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி உடனடியாக கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற ஒரு கூட்டம் மிக விரைவில் நடத்தப்பட உள்ளது. திரு மேக்ரோன் அவர்கள் இந்தியாவுக்கு பிப்ரவரி மாதம் வருவதற்கு முன்பாகவே இந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற கூட்டமும் நடத்தப்பட்டு இந்த கூட்டத்தில் பிரதமர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு அஜித் தோவா,
நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், முப்படை தளபதிகள் மற்றும் அந்த துறையை சேர்ந்த செக்ரட்டரிஸ், செயலாளர்கள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. நண்பர்களே, தனது இராணுவத்தை சீனா முன்னேற்றி வந்தாலும் நம்முடைய முன்னேற்றம் போல் நம்முடைய முப்படை இராணுவ வீரர்கள் முப்படையின் திறனை போன்று சீனாவின் திறன் இருக்க வாய்ப்பில்லை நண்பர்களே. ஆகவே இனிய ஒரு 5-6 வருடங்களுக்குள் நமது நாட்டின் முப்படைகளும் உலகத்திலேயே மிக சிறந்த இராணுவமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெகு வேகமாக கூடி வருகின்றன நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.